بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل اللهم صل على سيدنا محمد شرف الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وفخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழடைத்தும் அல்லாஹ் ஒழுங்கை உரித்தானது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. நிகழ்கின்ற மழை காலத்தில் நல்ல பயன்மிக்க மலைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. எங்கெல்லாம் மலைகள் குறைவாக காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் அதிகமாக பெய்யக்கூடிய இடங்களிலிருந்து அல்லாஹு தஆலா மலைகளை திருப்பி வைத்து எல்லா மக்களுக்குமான மழையாக கருமழையை ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தினை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு நூல்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு நிறைய பேர் வராங்க. இந்த வந்த புதுசுல துஃபைல் பின் அம்ரு பின் தௌசி என்கிற ஒரு நபி தோழர் அவரும் வராரு. இவர் பிரபலியமான ஒரு சஹாபி. இவர் மக்காவில இருந்து வரும்போதே இவர் கூட இன்னும் 2 முஸ்லிம்கள் வராங்க ஹிஜ்ரத். மொத்தம் 3 பேரு மதீனாவுக்குள்ள வந்து சேர்றாங்க. மதீனால வந்து சேருகிற அந்த காலகட்டம் எப்படின்னா கடுமையான குளிர்காலம். ஹிஜ்ரத் செஞ்சு வந்த கொஞ்ச நாளையிலேயே கடுமையான குளிர்காலம் ஆரம்பமாகிறது. அந்த குளிர்காலத்துல மக்காவிலிருந்து வந்த நபி தோழர்களால் அந்த குளிரை எதிர்கொள்ள முடியும். கடுமையான குளிர். நம்மளே இங்க இருந்து மக்காவுக்கு போனோம்னா மாட்டிக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா உங்களால ரூம்ல உட்கார முடியாது, வெளியவும் நிக்க முடியாது, பல குளிரா இருக்கும். இப்ப ஒரு 450 கிலோமீட்டர் தான் மக்காவுக்கும் மதீனாவுக்கும். ஆனா மக்காவில் இருக்கக்கூடிய சீரோசன நிலை வேற, மதீனாவுடைய அமைப்பு வேற. மதீனாவினுடைய அந்த குளிரை தாங்க முடியாம ஒரு சஹாபி தற்கொலை செய்து கொள்கிறார். யார் இவரு? ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவரு, ரசூலுல்லாஹ் பார்த்து வளர்ந்தவரு, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளில் தன்னை வளர்த்து கொண்டவர், பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய தியாகங்களை பார்த்து பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்தவர், அநீதங்களுக்கு எதிராக தன்னை இஸ்லாத்திற்குள் நுழைத்து கொண்டவர். இவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். எப்படி தற்கொலை பண்ணிக்கிறார்? ஹதீஸ்கள்ல வருது, தன்னுடைய வலது கையில அறுத்து ரத்தம்லாம் நிறைய ஓடுற அளவுக்கு மணிக்கட்டை வெட்டி கொண்டார். மணிக்கட்டை வெட்டிட்டார். அப்படியே சுத்தமா ரத்தம் ஓடி அப்படியே இறந்து போயிட்டார். இவர் இறந்து போன பிறகு அவரை குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை வச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டானாக்கா அவனுக்கு ஜனாசா தொழுகை இருக்குதா என்று கேட்டால் இருக்கு. ஜனாசா தொழுகை வைக்கணும் தான். தொழுகை வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. இவர் யாருடைய பராமரிப்புல இருந்தாருன்னா துஃபைல் பின் அம்ரு தௌசி என்கிறவருடைய பராமரிப்புல தான் இவர் இருந்தார்.
அவரை அடக்கம் செய்துட்டு வந்த அந்த இரவில் துஃபைல் கனவு காணுகிறார். இந்த நபர் தற்கொலை செய்து கொண்டவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். தற்கொலை செய்து கொண்டவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். ஆனா அவருடைய கை மட்டும் துணி போட்டு மூடி வைக்கப்பட்டது. அவருடைய கை மட்டும் துணி போட்டு மூடி வைக்கப்பட்டது. அப்ப துஃபைல் கேட்கிறார், நீ பாட்டுக்கு தற்கொலை பண்ணிட்டு போயிட்டியே, அல்லாஹ் உன்னை என்ன செஞ்சான்? அல்லாஹ் என் மேல கொஞ்சம் கோபமா தான் இருந்தான். நீ ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுனாலையும் முஸ்லீமாக ரசூல்லா பார்த்து முஸ்லீம் ஆனதுனாலையும் நான் உனக்கு சொர்க்கத்தை ஹலாலாக்குறேன், நீ போ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். நான் என் கைய பார்த்தேன், ரொம்ப அசிங்கமா பார்க்கறதுக்கே கராகத்தா இருந்துச்சு. இதையும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுடுவேன் நான் அல்லாஹ்கிட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், நீ தற்கொலை செய்து கொண்டதற்கான தண்டனை இதுதான். இந்த தண்டனை நீ அனுபவிச்சுதான். ஏன்னா தற்கொலை செய்து கொள்கிறவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லுவாங்க, யார் எதை கொண்டு தற்கொலை செய்து கொண்டானோ அவன் அதனாலேயே மறுமையில் மீண்டும் மீண்டும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான். உதாரணமாக 14வது மாடியிலிருந்து ஒருத்தர் குதிச்சு செத்து போயிட்டான். இவனுக்கு நரகத்துல இவனுக்கான ஒரு நரகம் உருவாக்கப்படும். அதுல ஒரு 14 மாடி கட்டடம் கட்டப்படும். அதுல அவன் ஏறி விழுக வேண்டியது, ஏறி விழுக வேண்டியது, ஏறி விழுக வேண்டியது. இதுதான் அவனுக்கு தண்டனை. அது அந்த நரகம்னு ஒரு காலம் இருக்கிற வரையிலும் அவன் அதுல இந்த தண்டனையை ஏறி விழுந்துட்டு செத்து செத்து குழந்தைக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவனுக்கு தண்டனை. ஒருத்தன் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டான், மருந்து குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நரகத்துல. ஒருத்தன் ரயிலுக்கு முன்னால பாஞ்சி இறந்து போயிட்டான், அங்கேயும் ரயில் வரும், இவன் பாஞ்சி விழுக வேண்டியது, உடல் சிதறும், திரும்ப என்ன செய்வான், ஒன்று சேர்க்கப்படும், திரும்பவும் ரயில் வரும், ஒன்று சேர்க்கப்படும். வருவான் விழுவான் சாவான், வருவான் விழுவான் சாவான், வருவான் விழுவான் சாவான். இப்படியே இந்த காட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இது நரகத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரத்தா மின் ஜபலின் ஃபகுதில நஃப்ஸஹு ஃபஹு ஃபீ நாரி ஜஹன்னம யதரத்தா ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா. யார் தன்னை மலையிலிருந்து விழச் செய்து தற்கொலை செய்து கொண்டானோ அவன் நரகத்திலும் இதே போன்று ஒரு மலையை உருவாக்கி அதிலிருந்து விழுந்து விழுந்து சாகுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு தண்டனை மணிக்கட்டு இல்லாமல் இருக்கிறது தான், இந்த கை இல்லாமல் இருக்கிறது தான். இவர் ஒரு மூடியை போட்டு மூடிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கிறார், இவருக்கு இதுதான் தண்டனை, இதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த துஃபைல்ங்கிற சஹாபி சொல்லுகிறார் இந்த கனவை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்காக, அந்த கைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், ரிதத் செஞ்சு வந்தவர், இஸ்லாத்துக்காக வந்தவர், பெரிய தியாகி, கொஞ்சம் பார்த்து இறக்கப்படுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்கிற இந்த ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்து. எதுக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னால நம்ம தேனாம்பேட்டையில ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை 3 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க 28ஆம் தேதி. இப்போ 2 நாளைக்கு முன்னால, இன்னைக்கு தேதி 31, 2 நாளைக்கு முன்னால கணவன் வந்து கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிறார். மனைவி ரயில்வேல ஊழியர். 2 பேர் பெரிய கவர்மெண்ட் ஊழியர். இவங்க 2 பேரும் ஒரு நாள் மதியம் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மருமகளும் மகன் 7 வயசு மகனும் ரூமுக்குள்ள ரொம்ப நேரமா இருக்கிறாங்க. மாமியார் வெளியே இருந்து பாக்குறாங்க, மருமக வெளியவே வரல ரூமை விட்டு. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப நேரமா கதவை தட்டுறாங்க. மருமக கதவை திறக்கல, பேரனும் கதவை திறந்துட்டு வெளியே வரல. சத்தம் போட்ட பிறகு பக்கத்து வீடு ஏற்று வீட்டுக்காரங்கெல்லாம் ஓடி வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தாக்க மெத்தையில பேரன் இறந்து போய் கிடக்கிறார். பக்கத்துல அந்த மருமகள் 2 கைகளும் அறுக்கப்பட்டு 2 காலும் அறுக்கப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டு கிடக்கிறார். இன்னும் உயிர் இருக்கு. திரும்ப இந்த பெண்மணியை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு இந்த குழந்தையும் அனுப்பிட்டு
இதுக்கு என்ன காரணம், யாரு காரணம்னு சொல்லி ஒரு சமயம் கணவர் தான் கொலை செய்திருப்பார், அவரை கண்டுபிடிங்க என்று படையை அனுப்பி விட்டு தேட பார்த்தா, தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 2 மணி நேரத்துல ஒரு தகவல் வருது. வெள்ளிவாக்கத்துல சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால ஒருத்தன் பாதி செத்து போயிட்டான், அவனான் வந்து பாருங்கன்னு அங்க இருந்து போலீஸ் காவல்துறை வந்து சொல்லுது. இவங்க இங்க இருந்து அங்க போய் பார்த்தா இது அவன் தான். மனைவியையும் பிள்ளையையும் கழுத்தறுத்து கொன்னுட்டு இவனும் போய் தற்கொலை செய்து கொள்ளலான்னு போயிருக்கிறான். ஏன்டா இந்த தற்கொலைக்கு நீங்க முன் வந்தீங்க என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பங்கு சந்தையில நாங்க ஒரு பெரிய தொகையை முதலீடு செஞ்சிருந்தோம், அதுல மிகப்பெரிய சரிவு, அதனால எங்களால எப்படி மீட்டு வர முடியும்னு தெரியல, அதனால நாங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டோம் என்று இப்பவும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி நிவேதா என்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்படி தற்கொலை செய்து கொள்வது என்பதுங்களே இஸ்லாத்துல முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று. இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரமான ஒரு செயல். 2018 மட்டும் உலக அளவுல 8 லட்சம் பேர் தற்கொலை செஞ்சிருக்கிறார். 8 லட்சம் பேர் அப்படின்னா 40 வினாடிக்கு ஒரு ஆள் தற்கொலை செஞ்சுக்கிறார். 40 வினாடிக்கு ஒரு ஆள் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் அத்தனை பேருமே எத்தனை வயசு இருக்குது? 15 இருந்து 30 வயசு உள்ளதா? இவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். உலகத்தினுடைய மொத்த மரணங்கள் இருக்கு இல்லையா, வயசாகி இறந்து போவாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போவாங்க, நீர்ல மூழ்கி இறந்து போவாங்க, நெருப்புல கருகி இறந்து போயிடும், எத்தனையோ வகையில மரணங்கள் இருக்குது இல்லையா. மொத்த மரணங்கள்ல, உலகத்தினுடைய மொத்த மரணங்கள்ல 1.4% தற்கொலையில தான் நிகழ்வு. 1.4% தற்கொலையில் தான் நிகழ்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லி காட்டுகிறது. அதே போலவே ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால், தற்கொலை செய்து கொண்டார், தற்கொலைங்கிறது ஒரு 30 வயசுக்குள்ளதான் எல்லாரும் இறந்து போறாங்கிறாங்க. அப்ப அந்த 30 வயசு ஒரு இளைஞன் ஒரு இளைஞி இறந்து போயிட்டா அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் 135 பேர் பாதிக்கப்படுறாங்க. நண்பர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள், அப்புறம் வெளியில வேலை செய்யற இடத்துல போற வர இடத்துல சொல்லி 135 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால தற்கொலையை நாம் தடுக்க வேண்டும். அவன் ஒருத்தர் சாகிறதுனால 135 பேரு 10 வருடங்களுக்கு பாதிக்கப்படுகிறான் என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. 10 வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. சமீபத்துல கேரளாவில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லவா, ஆண்கள் பெண்கள், இந்த சாதி மதம் இது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து பாக்குறாங்க. ஆண்கள் எத்தனை பேரு, பெண்கள் எத்தனை பேரு, என்னென்ன சாதிக்காரன் மூத்தா போறான் தற்கொலை பண்ணிக்கலாம், இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்களினுடைய விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்குது. ஏன்டா முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்குது என்று கேட்டா, அவன் ஒரே பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி எப்படி வைக்கிறான் நம்ம ஆளுங்க, சரி விடு பார்த்து போயிடலாம் இருக்குதா இதை சொல்லுவோம். நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாவுடைய நாட்டம் அதுதான். இந்த 2 வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம். எது நம்மளால முடியலையோ அப்ப அல்லா மேல பாரத்தை போடும். நமக்கு உறுதியான இறை நம்பிக்கை இருப்பதின் காரணமாக அவன் மேல பாரத்தை போட்டு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போயிடுறோம். ஆனா மாற்றார்களுக்கு, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் யாருக்குமே அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக கிடையாது. அதனால அங்க தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு திருக்குறானிலே சொல்லுவான், லா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். காணபிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்க மேல ரொம்ப இறக்கமுடையவனாக இருக்கிறார். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சூழ்நிலை வந்தா அல்லாஹ் உனக்கு இறக்க. இதான் அர்த்தம். இதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆய்வறிக்கை என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய நாட்டம். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு அப்புறம் அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்று நாம் முடிவு செய்து கொண்டால் நாம் அங்கு பாதுகாக்கப்படுவோம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
தற்கொலையை தூண்டுவதோ தற்கொலைக்கு செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஏற்படுவதோ மிக ஆபத்தானது, மிக தவறானது. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது, கடுமையாக கண்டிக்கிறது. செத்த பிறகு உனக்கு நிம்மதி இல்லடாங்குது. செத்தா நிம்மதின்றது அவன் சாவுறான். ஆனா செத்த பிறகும் நிம்மதி இல்லை. யாருக்கு? தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்க. அதை இஸ்லாம் வன்மையாக நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ்வின் சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுவோராக ஆகிவிடுங்கள். ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு உண்மையான சாட்சியாளராகவும் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். நீதத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கு சாட்சியாளனாக ஆகிவிட வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வசனத்தை சொல்லியிருக்கிறார். இந்த சாட்சியாளர் நீதம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஓட்டு போடுறோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த ஒரு ஓட்டை போடுவது நம்முடைய கடமை. இஸ்லாம் இதை வற்புறுத்தி சொல்லுகிறது, நீ கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகாது. யாரும் ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. அங்க போனா வெயிலா இருக்கும், இங்க போனா லைன்ல நிக்கணும், இது போன்ற சாதாரண காரணங்களுக்காக வேண்டி போகாம இருக்கிறது போட. அதே நேரத்துல இப்ப சமீப காலமாக எல்லாத்துக்கிட்டையும் ஓட்ட வேண்டி இருந்தாலும் கூட நடந்த பீகாருடைய தேர்தலில் 72 லட்சம் பேர் வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து தூக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னால எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்படியெல்லாம் பிஜேபி அரசாங்கம் ஓட்டை திருடி இருக்கிறது என்று சொல்லி ஒரு தொகுதியில நடந்த நிலவரங்களை மட்டும் எடுத்து சொன்னார். 1,250,000 ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கிறது. 1,250,000 ஓட்டுகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அவர்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் பதிவாகி இருக்கிறார்கள் என்றால், ஒரே முகவரியில அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு வீட்டு அட்ரஸ்ல 80 பேர் இருக்கிறாங்க. அப்படி அதிகப்பட்ட அவ்வளவு பெரிய பங்களாவா அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு போய் பார்த்தா ஒரு 8க்கு 8 கடை. அந்த கடைக்குள்ள 80 பேர் கூடியிருக்கிறான்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அவருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையர். அதே போலவே இப்படி பார்த்தோம்னா 10,452 வாக்குகள் தவறான இடங்கள்ல போடப்பட்டிருக்குது, தவறான விலாசங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல தவறான புகைப்படங்களோடு கூடிய, ஏற்கனவே ஓட்டர் ஐடியில புகைப்படம் நல்லாவே இருக்காது, நம்ம படமா பக்கத்து வீட்டுக்கார படமான தெரியாது. இதுல வேற இவங்க 4,132 வாக்காளர் அட்டையில தவறான புகைப்படங்களை செலுத்தி இருக்கிறாங்க. நம்ம பார்த்திருக்கிறோம், சில மனிதர்கள் இருக்க வேண்டிய இடத்துல மயில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான், யானையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். சில பேருக்கு அந்த மாதிரிலாம் வாக்காளர் அட்டை வந்திருக்குது. அப்ப அந்த தேர்தல் ஆணையம் சரியான முறையில புகைப்படங்களை செலுத்தவில்லை. அதே போல படிவம் 6 என்கிற ஒரு வகையான படிவத்தை தவறான முறையில பயன்படுத்தி 3,369 பேர் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். போலி வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 40,009 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. போலி முகவரியில சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. போலி முகவரினா என்ன? அப்படி ஒரு முகவரியே கிடையாது. ஒரு வீட்டுக்கு நம்பர் சைபர். இந்த சைபர் வீட்டுல 40,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி 5 வகைகள்ல போலி முகவரி மூலமாக, போலி வாக்காளர் மூலமாக, படிவம் 6 தவறாக பயன்படுத்தியது மூலமாக, தவறான புகைப்படங்கள் மூலமாக, ஒரே முகவரியில் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படை மூலமாக 1,250,000 ஓட்டுகள் ஒரு தொகுதியில மட்டும் அதிகமாக போடா இருந்தது அப்படின்னு ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த பார்த்த செய்தி தான். இதுல என்னன்னாக்க இப்படி எல்லாம் தவறா தெரியுது. ஞானேஷ்குமார் தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர். அதனால நீங்க அவருடைய ஆவணங்கள்லாம் கொடுங்க, நாங்க சரி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார்.
அதை கொண்டு போய் கோர்ட்ல போட்டு கோர்ட் மூலமாக ஆர்டர் வாங்கி அந்த ஆவணங்களை கொடுக்கனாக்க மின்னணு ஆவணங்கள் எதுவும் தரல, கம்ப்யூட்டர்ல ஏதாவது பதிவு பண்ணி அப்படியே சிப் வேண்டியது கொடுக்கல. இதெல்லாம் நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி ஆவணங்கள் அடங்கிய கோப்புகளை மட்டும் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டாங்க. பேப்பர் தான் பேப்பரா இல்ல, அது ஜெராக்ஸ் பேப்பர் இல்ல, எல்லாத்தையுமே பின் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல கொடுத்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ராகுல் சொல்றாரு என்னை விட இந்த 1.5 அடி அதிகமா இருக்கு, 7 அடி உயரத்தில் இருக்குது அந்த ஆவணங்கள் மட்டுமே. இதை நாங்க 6 மாத காலமாக 40 பேரை வச்சு சரி பார்த்ததுல எனக்கு இவ்வளவு இது தெரிஞ்சது. இதுலயும் இன்னும் வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட இருக்குது, நாங்க கண்டுபிடிச்சது இவ்வளவுதான் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நமக்கு எல்லாமே இது போய் 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 65 லட்சம் பேர் 72 லட்சம் பேர் பீகார்ல மாற்றப்பட்டிருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்காங்க என்பது போன்ற விவகாரங்கள் எல்லாம் பிரச்சனைகள் பெருசாக ஆகி இப்ப இது அடுத்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள 11 மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கின்றது. தமிழ்நாடு அடுத்த வருஷத்துல வருது. அதுல அந்த 11 மாநிலங்களுக்கும் SIR என்கிற ஒரு தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திருத்தத்தை செய்ய போகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன தேர்தல் வாக்காளர்கள் திருத்தம்னாக்க இறந்து போனவங்க எல்லாம் நாங்க நீக்கணும், அதே போல இடம் விட்டு இடம் மாறி போயிருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் நாங்க சேர்க்கணும், அதே போல வேற இடத்துல போய் சேர்ந்து இருப்பான்ல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்து இருப்பான், அங்க அவனை நீக்கணும், இங்க இவனை சேர்க்கணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்க செய்யணும். அதுக்கு நாங்க 1 மாத காலம் டைம் கொடுத்திருக்கிறோம். இந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலும். இதுக்காக வேண்டி ஒவ்வொரு MLA தொகுதியிலும் BLO என்கிற ஒரு ஆபீசர் வருவார். அவர்கிட்ட எனாமினேஷன் ஃபார்ம் என்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த எனாமினேஷன் ஃபார்மை நீங்க வாங்கி ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன்ல வெறும் சைன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டா போதும், அவங்க எடுத்துக்குவாங்க. உங்க வீட்டுல இப்பதான் புதிய வாக்காளர் ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னாக்க அதுக்கான ஃபார்ம் அவர் வச்சிருப்பார். அதை வாங்கி ஓட்டர் ஐடியை இணைச்சு சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும். அவரு அடுத்த 1 மாசத்துல 1.5 மாசத்துல நமக்கு அடையாள அட்டை வந்து விடும். இப்படியெல்லாம் இந்த வேலைகள் தொடர்ந்து நடக்க போகிறது. வர 4ஆம் தேதியிலிருந்து இந்த 4ஆம் தேதியிலிருந்து இந்த வேலை ஆரம்பிச்ச உடனேயே உங்களுடைய வீடுகள்ல அந்த SIR LOE BLO என்கிற அந்த அதிகாரிகள் வரும்போது நீங்க பக்கத்துல இருந்து கூட இருந்து அந்த வேலையை முடிச்சுக்கணும். இல்லாட்டினா நம்முடைய வாக்கு வேற ஒருத்தருக்கு போட்டுருவான், இல்லாட்டினா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்பு வாக்கு இருக்காது. நீங்க இந்தியன் தான் அப்படிங்கறத என்ன செய்யணும், அப்புறம் மீண்டும் ப்ரூவ் பண்ணணும். இது ஏறத்தாழ இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு எதிராகத்தான் இந்த SIR-ஐ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா ஊடகங்களும் அதே போல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். இதை நம்ம கவனத்தை செதற விட்டுட்டோம்னா பாதிக்கப்பட போறது நாம தான். முத்இம் பின் அதி என்று ஒரு சஹாபி இருந்தார். முத்இம் பின் அதி என்ற ஒரு நபர் மக்காவை சார்ந்தவர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து தாயிப் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அங்க யாருமே முஸ்லீம் பார்க்கல. அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் மக்காவுக்குள்ள வராங்க. மக்காவுக்குள்ள வந்தாங்க, யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நான் கொலை பண்ணிடுவேன்னு நிக்கிறான் மக்காவுக்குள்ள. அப்ப முத்இம் பின் அதி என்கிற ஒரு காபிரான மனிதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்க வாங்கன்னு சொல்லி இவர் ஊரை விட்டு வெளியே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பிடித்து அழைத்து வந்து தன் வீட்டில் இரவு தங்க வைத்திருந்தார். காலையில எழுத வச்ச பிறகு அவருக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளைங்களுடைய கைகள்லையும் வாழை கொடுத்து முகமது அழைச்சி கொண்டு போய் பள்ளிவாசல்ல ஹரம் ஷரீஃப்ல காபத்துல்லாஹ்ல கொண்டு போய் நிறுத்திட்டு நீ சொல்லு மகனே, நீ சொல், நானும் என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய குடும்பத்தினரும் முகமதுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறோம். இந்த பாதுகாப்புக்கு யாராகிலும் பாதகம் விளைவிக்க எதிர்ப்பு தெரிவிக்க நினைத்தால்
நாங்கள் பேச மாட்டோம், எங்களுடைய கத்திகள் தான் பேசும். எது நீங்க காபத்துல்லாவை அறிவிச்சிட்டு வந்தது என்று முத்தகின் பின் அதி என்பவர் சொல்கிறார். அவருடைய 7 பிள்ளைகளும் உருவிய வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்புற நிக்க வச்சு 7 பேர் முன்னால போறாங்க. காபத்துல்லாக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்றாங்க. அந்த நேரமா பார்த்து கரெக்டா அபூஜஹல் அங்க வந்து நிக்கிறான். அப்ப அவன் கேக்குற கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்கிறான்? முகம்மது யதார்த்தமா பின்னால் நடந்து வர, நீங்க யதார்த்தமா முன்னால் நடந்து வரீங்களா, அல்லது முகம்மதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? விளக்குதா உங்களுக்கு? முகமது ரோட்ல அவர் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு முன்னால் நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா, இல்ல முகமதுக்கு நீங்க பாதுகாப்பை கொடுக்குறீங்களா என்று அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுடைய தகப்பனா முகமது நபி முகம்மதுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், நாங்களும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். இந்த பாதுகாப்பில் யாரேனும் மீற நினைத்தால் அவர்களை நாங்கள் கொள்ளுவோம் என்று அவர்கள் சபதம் இருக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய அபூஜஹல் சொல்கிறார், சரி, இந்த பாதுகாப்புக்கு நானும் பொறுப்பு. உங்களுடைய பாதுகாப்பை, உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த அபூஜஹல் சொல்லிவிட்டு சென்றதாக ஒரு ஹதீஸ் இப்னு ஹிஷாம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி நம்ம சொல்றோம்னா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு முஸ்லிம் நாடு அல்ல. நாம சிறுபான்மையினர், மற்றவர்கள் பெரும்பான்மையினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது மக்காவுல முஸ்லிம்கள் சிறுபான்மையினர், அங்க இருந்த காபிர்கள் எல்லாம் பெரும்பான்மையினர். அங்க இருந்த காபிர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. காபிர்களுடைய உதவியோடு தான், இறை மறுப்பாளர்களுடைய உதவியோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மக்கள் இருந்தாங்க. அந்த வகையில நமக்கான பாதுகாப்புங்கிறது இப்ப SIR மூலமாக வழங்கப்படக்கூடிய இந்த ஓட்டு, இதை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நம்ம முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நம்ம தவற விட்டுட்டோம்னா மிகப்பெரிய துர்பாக்கியவான்களாக ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டு இல்லாத ஒரு சூழ்நிலையில, அல்லது மீண்டும் அந்த ஓட்டை பெறுவதற்கு மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை அனுபவிக்க நேரிடுது. அதனால் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் SIR மூலமாக இந்தியாவில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஓட்டு உரிமையை பெறக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாசிரதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.